பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஷித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை வருகிறது. சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், பயம், இது எல்லாமே நம்மால் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிறது. நம்முடைய தேவன் அமைதியாக இருப்பவர் அல்ல, அவர் நமக்காக போராடும் தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்போது தேவன் சாதாரண ஒரு மனிதனைப் போல அவர் போராடலை. ஒரு பராக்கிரமசாலியாய், ஒரு யுத்த வீரனைப் போல அவர் எழும்பி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் போராட வேண்டியது இல்லை, உங்களுக்காக தேவன் போராடுகிறார். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு மன அழுத்தத்தில் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், அல்லது எதிரிகளினுடைய தாக்குதல்களால் நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கலாம். உங்களை சுற்றிலும் இருக்கிற எதிரிகளால் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் உங்கள் பக்கம் நிற்கிறார் பிரதர். பிரைஸ் தி லார்ட். அவர் மௌனமாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைச்சாலும் சரியான நேரத்தில் அவர் எழுந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் கர்ச்சிக்கும் போது நான் சொல்லுவேன், ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எகிப்தினுடைய சேனை அவர்களை பின்தொடர்கிறது. கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? அந்த சேனை இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக முடியாதபடிக்கு பயமுறுத்தினது. ஆனால் செங்கடலை இரண்டாக பிரைஸ் தி லார்ட் பிரித்தார். ஜனங்கள் கடந்து போகினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார், எகிப்தியனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார், இனி நம்மால் ஒன்று செய்ய முடியாது என்று திரும்பி போனான். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களை பின்தொடர்கிற சில வல்லமைகள் இன்றைக்கு அழிய போகிறது. நீங்கள் பயப்படாதீங்க. நீங்களே எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சி பண்ணாதுங்க. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை தேவனிடத்தில்
ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கட்டாயம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த காலவேளையில் எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறீர். நான் அதை நம்புகிறேன்ப்பா, அதை நான் விசுவாசிக்கிறேன். எங்களை பின்தொடர்கிற சத்துருக்கள் இன்றைக்கு சிதறுண்டு போகட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.